ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்றைக்கி சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி 8/5/2023 திங்கட்கிழமை. இன்றைக்கி பார்த்தாலேயானால் திருத்தியை 3வது நாள் திருத்தியை சாயந்தரம் ஒரு 7:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் ராத்திரி ஒரு 8 மணி வரலும் 8-8:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகிறார். இன்றைக்கி சித்த யோகம் நல்லபடியான யோகம். ராகு காலம் பார்த்தேன்னா 7:30-9 காத்தால். இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 4வது நாள், அதாவது அமாவாசையிலிருந்து 4வது நாள் வளர்பிறை சதுர்த்தி சுக்லபக்ஷ சங்கடஹர சதுர்த்தி. சுக்லபக்ஷ சதுர்த்தின்னு சொல்கிறோம். அது ஆவணி மாதத்தில் வரும்பொழுது அது விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுறோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஸ்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும். தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அது சங்கஷ்டஹரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கஷ்ட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சங்கடம்னா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தினால, அதாவது சங்கடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னால இந்த சதுர்த்திக்கு நோன்பு இருந்தோமேயானால் விநாயகருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் அது தானாகவே போகும் அப்படின்னு பாரம்பரியமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதை தவிர திருமண தடையாக ராகு கேத்துவின் தடையின் மூலியமாக திருமணத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இல்லாமல், தொழிலில் ஒரு பெரிய செட்பேக் இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரியான அவர்களுக்கு இந்த தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு கார்த்தால் குளிச்சுட்டு ஒரு 11 தடவை பிள்ளையாரை சுற்றி பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு அருகம்பல் மாலையும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் பண்ணையிலையானால் உபவாசம் இருந்து சாயந்தரம் சதுர்த்தி அப்போ குளிச்சுட்டு திருப்பி சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களேயானால் மிகவும் ஒரு நல்ல ஏற்றம், ஒரு பெரிய மாற்றம் வரும். அதாவது ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா வாழைப்பழம், கரும்பு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பிள்ளையாரை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக விளாம்பழம் கிடச்சிதுன்னா அந்த சங்கடஹர சதுர்த்திக்கு பண்ணையிலையானால் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இன்றைக்கி இந்த சங்கடஹர சதுர்த்தி ராத்திரி ஒரு 7:30 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி வருது. அதனால் சங்கடஹர சதுர்த்தி இன்றைக்கி உபவாசம் இருக்கிறது நல்லது. இந்த தினப்பலனில் இன்றைக்கி பார்த்தேலையானால் மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சந்திராஷ்டம காலம். அதாவது மேஷ ராசிக்கு ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும், ஏன்னா ஜேஷ்டா நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற வரலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மதிகாரகன் மதிமயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சந்திராஷ்டம கிழமைகளில் ஒரு புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிமான பிரயாணங்களுக்கு புக் பண்ணிட்டேன் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பாலை கொஞ்சம் சுட பண்ணி சாப்பிட்டுட்டு பெருமாளுக்கு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு பெரிய ஏற்றம் மாற்றத்தையும் கொடுக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம்.
இன்றைக்கி 8ஆம் தேதி பார்த்தாலேயானால் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இன்றைக்கி கார்த்தாலேருந்து இருக்கார். அதனால் ஏதாவது வீண் வம்பு அதெல்லாம் வழக்கு ஏதாவது வந்துடும். எதுவும் வாயை திறக்காதீங்க, பொறுமையாக இருங்கோ. பொறுமையாக இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல சுபம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராத்திரி ஒரு 8-8:30 மணிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதை குரு பகவானும் வந்து உங்களோட ராசியிலிருந்து பார்க்கறதுனால உங்களுடைய தந்தையின் மூலியமாக ஒரு நல்ல பெரிய அனுகூலமான செய்தி வரும். ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு புதிய விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி போய் சங்கடஹர சதுர்த்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கோ. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு சொல்லக்கூடியது ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வருமானம் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் வந்து ரியல் எஸ்டேட்டு, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேரில் இருக்கிறவாளுகள்லாம் புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடும். புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வந்து சேரும் வேலை மாற்றத்துக்காக. இன்றைக்கி வந்து ராத்திரி ஒரு 9 மணி 8:30 மணிக்கு மேலே வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதற்கு மேலே வந்து உங்களுடைய பேச்சுக்களை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய வெள்ளை நிறத்தை கையில் வச்சுக்கிறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 11ல் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறார். அதனால் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான நேரமாக இருக்கும். இன்றைக்கி திடீர்னு வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி கையில் மாட்டோம். உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க. அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 1/2 டம்ளர் பாலில் வந்து சர்க்கரை போட்டு அதை வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வாங்க. பெரிய ஏற்றம் மாற்றமும் இன்றைக்கி வரும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்றைக்கி. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது பச்சை நிறம். கடக ராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடமும் 6ஆம் இடத்துலையும் இருக்கார். இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கொடுப்பார். 6ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கொடுப்பார். இன்றைக்கி ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல புது விஷயம் வரும். நல்ல ஒரு ஏற்றம். வேலையில் வந்து ஒரு வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு ஒரு சம்பந்தமான ஒரு செய்தி உங்களுக்கு இன்றைக்கி வந்தே தீரும். உங்களுக்கு பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வாங்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பிங்க் கலர் கையில் வச்சுக்கோங்க. அதாவது ஊதா பிங்க் கலர் கையில் வச்சுக்கோங்க. ஒரு ஏற்றம் கொடுக்கும் இன்றைக்கி. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கிறது சிவராஜ யோகம். இது ஒரு பெரிய ஏற்றமான யோகம். உங்களுடைய ராசியே வந்து குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இன்றைக்கி வந்து வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் சந்திர பகவான் இருக்கிறதும் ஒரு பெரிய நல்ல ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வீட்டுக்குன்னு வாங்குவீங்க. அது ஒரு பெரிய நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது வந்து ஆரஞ்சு கலர் இன்றைக்கி கையில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தீங்கன்னா
தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் வந்து சந்திர பகவான் போகிறது மிகப்பெரிய அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த இதில் பார்த்தலையானால் 4ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி போகிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய தாயின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு செய்தி வரும். உங்களுக்கு பண வரவு அவர்கள் மூலியமாக வரும். உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சொத்து வித்து வந்து உங்களுக்கு எழுதி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயாரின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவும் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுறதும், அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளிப்பச்சை கையில் வச்சுக்கிறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். துலா ராசி சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம். அதாவது செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்குமே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் வந்து புதனோட பரிவர்த்தனையாகி அவர் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுக்கு சமம். செவ்வாய் பகவான் 7, 9 பரிவர்த்தனை. அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் பணவரவு வரும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பணவரவு ராத்திரி 8 மணி வரலும் வரும். அது தவிர உங்களோட வார்த்தைகள்லாம் நல்ல ஒரு நளினம் இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா ராசி நாதனே வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் இளைய சகோதரத்துவம் மூலியமாக பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஒரு எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி திங்கட்கிழமை வேறு. நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு மஞ்சள் கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க. அது வந்து இன்றைக்கி வந்து அதிர்ஷ்ட கலராக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில் 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதாவது விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி வந்து ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவானே பார்த்துட்டு இருக்கார். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். சந்திரனும் போய் அங்கே உட்கார்றதுனால வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோவில் கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு, இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை வேறு காத்தால் 7:09 ராகுகால் தப்போ போய் அம்மனுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வழக்கு போட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி ராகு பகவானால் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் வெற்றியாகவே இருக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அது உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக இருக்கும். தனுசு ராசி, ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுவர். அவர் வந்து இயற்கை சுவர்கள்லேயே வந்து அதாவது ஒரு 3 பேரை வந்து இயற்கை சுவரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என்னென்னா பௌர்ணமி சந்திரன், குரு பகவானும் சுக்கிர பகவானும் இயற்கை சுவர்களில் முதல் இடத்துல இருக்கார். ஏன்னா அதாவது பௌர்ணமி சந்திரன் சொல்லும்பொழுது அவர் வந்து எல்லா சுபத்துவத்துக்கும் அதிகம் இருந்தாலும் அவருக்கு வந்து தேய்பிரை வரும் சந்திர பகவானுக்கு. ஆனால் குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதனால் இயற்கை சுவர்களில் முதன்மையானவர் எப்பொழுதும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இவா 2 பேர் தான். அந்த மாதிரியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்குறது ஒரு பெரிய ஏற்றம். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஜாக்பாட் அடிக்கும். இன்றைக்கி வேலையில் பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளுக்கு போங்க. லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு போயிட்டு, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு போயிட்டு
பெருமாள் வந்து தாயாரோடு இருக்கிற மாதிரி போயிட்டு அவளை சேவிச்சுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க கோவிலில் அந்தனருக்கு. இதை தவிர இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு மஞ்சள் கலர் கையில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். மகர ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் வரார். அதாவது மகர ராசிக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசியின் சப்தமாதிபதி 11, 12 வர்றது பார்த்தலையானால் இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு வரார். கொஞ்சம் செலவுகள் வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இருக்கும். நல்ல பண வரவு இன்றைக்கி கார்த்தாலேருந்து இருக்கும். ராத்திரி ஒரு செலவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இருந்தாலும் சுக்கிர பகவான் வந்து பார்த்துடுறார் அந்த சந்திரனை. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டியது பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டுட்டு ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு கருப்பு கலரில் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்ன்றது கருப்பு. கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தலையானால் சனி பகவான் ராசியிலே இருக்கிறது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போயிட்டு அங்கே வந்து அந்தனருக்கு வந்து இந்த வெய்ய காலம் வேறு இப்போது 8ஆம் தேதின்னா அவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்தில் ஒரு 3-4-5 நாள் போயிருக்கு. வெய்ய காலம் வேறு. அதனால் கொஞ்சம் ஒழிஞ்சதுன்னா ஒரு கருப்பு கலர் கொடை வாங்கி தானமாக கொடுங்க. இந்த சனி பகவானால் உண்டான தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும். காகத்திற்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க. ஏன்னா தண்ணி வைக்கணும். இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைக்கிறது ரொம்பவும் பெரிய ஏற்றம். உங்களால் முடிஞ்சது இந்த முடவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வரும். புதுசாக வந்து தொழிலில் வந்து புது தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வரும். அதை தவிர கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது புது தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். கடன் வாங்கினாலும் அதில் நிச்சயமாக ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு விழுந்து சேவிச்சுட்டு வர்றதும் வெத்தலை மாலை போடுறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு கரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். மீன ராசி, ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். இன்றைக்கி பார்த்தாலேயானால் அதாவது மீன ராசின்னு சொல்லக்கூடியது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இன்றைக்கி வந்து ராத்திரி 9 மணிக்கு மேலே சந்திரனை பார்க்குறார். அதனால் குரு சந்திர யோகம் அடையிறது இந்த ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சந்திர பகவான் இன்றைக்கி ராத்திரி வர்றார். இன்றைக்கி ராத்திரி ஒரு 9 மணிக்கு வர்றதுனால உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு புதிய நற்செய்தி வரும். குழந்தைகள் மூலியமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தலையானால் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும். 7.5 சனி இருக்கிறதுனால அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல பண வரவும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு மூக்குகளில் மாலை போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் துணி வச்சுக்கிறது, அதாவது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது பச்சை நிறம் அப்படின்றத சொல்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட்டு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நிச்சயமாக பண்ணலாம். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஆஸ்ட்ராலாஜிக்கல் முறையில் எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் சொல்லி பண்ண முடியும் அப்படின்றத என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.